ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்கிற ஜிபி வாட்ஸ்அப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறது, அது பற்றி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, நான் க்ரோம் ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஜிபி வாட்ஸ்அப் டைப் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்துன்னா வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஜிபி app.com pkன்னு இருக்கா, இல்லைனா gb.net இருக்கா, இந்த ஒரு 2 வெப்சைட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட் பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. நான் gb.app.com பார்த்தா கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தா ஜிபி வாட்ஸ்அப் டவுன்லோட் APK அப்டேட் வெர்ஷன் October 2024 லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோட சைஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன், அது ஆண்ட்ராய்டு வெர்ஷன், ரூட் ரிக்வயர்டா இல்லையா எல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப்பில் டவுன்லோடு பட்டன் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், இந்த ஒரு பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பட்டன் இருக்கும். திரும்ப அதே பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டவுன்லோட கேட்கும். டவுன்லோட் எனிவே ஃபைல் மேட் பி ஹார்ம்ஃபுல்னு சொல்லி டவுன்லோட் எனிவே கேட்கும். டவுன்லோட் எனிவேன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, மேலே பார்க்கலாம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணுறேன். ஜிபி வாட்ஸ்அப் அப்டேட்டட் 74.2 MB தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கைஸ், நீங்கள் பார்த்தலாம் ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜிபி வாட்ஸ்அப் ஆப் இன்ஸ்டால் வந்துடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓப்பன் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்தோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, இன்ஸ்டாலே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல வெளியில் வந்துடுங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு எதுக்கு ஒர்க் ஆகாது, எதுக்கு இன்ஸ்டால் ஆகாதுன்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோடனே இந்த மேலே அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ரொடெக்ட்னு பார்த்தீங்கன்னா இருக்கா, இந்த ப்ளே ப்ரொடெக்ட் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகாமல் தடுத்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ப்ரொடெக்டை நீங்கள் டிசேபிள் பண்ணால் அது இன்ஸ்டால் ஆக விடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைலு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்புறம் சில மொபைலில் இன்ஸ்டால் ஆகலைன்னா இதுதான் காரணம். இந்த ப்ளே ப்ரொடெக்ட் பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனில் இருந்தாலும் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகலைன்னா அந்த ப்ளே ப்ரொடெக்டை பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜிபி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜை கொடுத்துக்கோங்க. நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். வெல்கம் டு ஜிபி வாட்ஸ்அப், வெல்கம் டு வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கே தெரியும், மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா ஓடிபி வரும். அதுக்கப்புறமா உங்கள் நேம் கேட்கும். பேக்கப் ஏதாவது இருந்தால் பேக்கப் கொடுத்திங்கன்னா நீங்கள் பேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய்டும். அவ்வளோதான் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுதாங்க ஸ்டெப்பு, நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொன்று இப்போ சில மொபைலில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அந்த மொபைலில் ஒர்க் ஆகலைன்னா அந்த ப்ளே ப்ரொடெக்டை பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒர்க் ஆகும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.